ஒவ்வொரு ஊர்லயுமே அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி நிறைய பேய் கதைகள் இருக்கும். அந்த மாதிரி பேய்களை அர்பன் லெஜெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி ஜப்பான்ல சொல்லப்படுற சில அர்பன் லெஜெண்ட்ஸோட கதைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிங்குங்கிற படம் பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போற அர்பன் லெஜெண்டை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல வர பேயோட பேரு தான் சடாக்கோ. இத பத்தின கதை ஜப்பான்ல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. 90s காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஜப்பான் மக்கள்லாம் வீடியோ டேப்ஸ் மூலியமா பேய் வரும் நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலத்துல ரொம்ப பாப்புலரா ஒரு கதை பரவுச்சு. அந்த கதை என்னன்னா, பார்க்க ரொம்ப நார்மலா இருக்கிற வீடியோ டேப்ல படம் இருக்குன்னு நினைச்சு மக்கள் அதை வாங்கிட்டு வந்து அதை டிவியில போட்டு பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த வீடியோ டேப்புக்குள்ள படம் இல்லாம பேய் இருந்திருக்கு. அந்த டேப் போட்டோன்னே டிவில இருந்து ரொம்ப வித்தியாசமான இமேஜஸ்ல தெரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரினா, ஒரு கிணறு இருக்கிற மாதிரியும் அந்த கிணத்து பக்கத்திலேயே ஒரு பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு நீளமான முடிய வச்சுட்டு அவளோட மூஞ்சேவே மறைச்சிட்டு ரொம்ப வியர்டா நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அதை பாக்குற மக்கள் எல்லாருமே என்ன படம் வராம வித்தியாசமா வேற ஏதோ வருதுன்னு நினைச்சிட்டு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அவங்க போனுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் அவங்க எடுத்தாங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இன்னும் 7 நாள்ல முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. அந்த கால் அட்டன் பண்ணவங்களோ ஏதோ கம்பெனி கால் போல 7 நாள்ல ரீசார்ஜ் முடிய போகுதுன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு அதை பெருசா கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா கரெக்டா அந்த கால்ல சொன்ன மாதிரி 7வது நாள் அப்போ டிவில எந்த சேனல் ஓடிட்டு இருந்தாலும் அந்த சேனல் மாதிரி வீடியோ டேப்ல ஓடிட்டு இருந்த அந்த இமேஜஸ் தான் வரும். அந்த இமேஜ்ல இருக்க கிணத்துக்குள்ள இருந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட நீளமான முடிய வச்சுட்டு ஒரு பொண்ணு ஏறி நேரா டிவி கிட்ட வந்து டிவில இருந்து வெளியே வந்து அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களை கொன்றுவா. அந்த பொண்ணோட பேரு தான் சடாக்கோ. இப்படிதான் இந்த அர்பன் லெஜெண்டோட கதை உருவாயிருக்கு. ஆனா இந்த சடாக்கோவோட கதை என்னன்னா, ஷிசுகோ யாமுரோன்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இவங்களுக்கு நிறைய சைக்கிக் பவர்ஸ் இருந்திருக்கு. எந்த மாதிரினா, கை வைக்காம பொருட்களை தூக்குற மாதிரி. இவங்க ஹியாச்சினோ இக்குமோங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சடாக்கோ யாமுரோங்கிற ஒரு பொண்ணு பெத்துக்கிறாங்க. இந்த சடாக்கோ யாமுரோக்கும் அவங்க அம்மாக்கு இருந்த மாதிரியே நிறைய சைக்கிக் பவர்ஸ் இருந்திருக்கு. ஆனா அவங்க அம்மாவை விட இவங்களோட பவர்ஸ் ரொம்ப அதிகம். சடாக்கோவோட அம்மா அந்த ஊர்ல நிறைய சைக்கிக் வேலையெல்லாம் பண்ணி அங்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. அதனால மீடியால வந்து எங்க முன்னாடி பண்ணுங்க பாப்போம்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்க அந்த மீடியா வந்த நேரமா பார்த்து அவங்க அம்மாவோட பவர்ஸ் வேலை செய்யாம போயிடுது. அப்ப அங்க வந்து மீடியால இருக்கிற எல்லாருமே நீ ஒரு சரியான ஃப்ராடு, மக்களை ஏமாத்தி இப்படி காசு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மாவை ரொம்ப அசிங்கமா பேசிற. இதை கேட்க முடியாத சடாக்கோ அந்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தரை அவங்களோட சைக்கிக் பவரை வச்சு கொண்டுட்டாங்க. இவங்க பவர்ஸ் யூஸ் பண்ணி கொண்டதுனால சடாக்கோவோட அப்பா அம்மாவை தவிர யாருக்குமே இவங்க தான் அந்த ரிப்போர்ட்டர் கொன்னாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டதுனால சடாக்கோவோட அம்மா ஒரு வால்கனோட குதிச்சு இறந்துடுறாங்க. சடாக்கோவோட அப்பா இவன் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மக்களை கொல்றான்னு சொல்லிட்டு வா வெளியே போலான்னு சடாக்கோவை கூட்டிட்டு போய் ஒரு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாரு. கிணத்துக்குள்ள விழுந்த சடாக்கோ உடனே சாகாம 7 நாள் பசியோடையும் இருட்டிலையும் இருந்து இறந்திருக்காங்க. இப்படி இறந்து போன இவங்க தான் ஒரு டேப்பை கர்ஸ் பண்ணி அந்த டேப் மூலியமா மக்களை கொல்றாங்கன்னு சொல்லி ஜப்பான்ல நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கதை எதனால ஆரம்பிச்சுச்சுன்னா, அந்த டைம்ல தான் டிவி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்துச்சு. புதுசா டிவியை பார்த்த சில மக்களுக்கு அதை பார்த்து கொஞ்சம் பயம் இருந்தனால இந்த மாதிரி ஒரு கதையை அவங்களாவே ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. மொசாக்குங்கிற வயசானவர் மினோகிஷிங்கிற ஒரு சின்ன பையனோட பனிக்காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ பயங்கரமா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல போனா நம்ம கண்டிப்பா செத்துருவோம்னு தெரிஞ்சுட்டு இவங்க பக்கத்துல ஆளே இல்லாத ஒரு வீட்டுக்குள்ள போய் அங்க படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி மினோகிஷி தூங்கிட்டு இருந்தப்போ அவரோட முதுகுல சில்லா காத்தடிச்சிருக்கு. என்னடா வீட்டுக்குள்ளேயே இப்படி காத்தடிக்குதுன்னு சொல்லி அவர் மொசாக்காவை திரும்பி பார்த்தப்போ வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு பேல் ஸ்கின்னோட ஒரு பொண்ணு மொசாக்கோ முன்னாடி நின்று அவரை ஃப்ரீஸ் பண்ணி அவரோட லைஃப் ஃபோர்ஸ் உறிஞ்சிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தோன்னு மினோகிஷி பயங்கரமா பயந்துட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பேய் அந்த தாத்தாவை கொன்னோன்ன நேரா மினோகிஷி கிட்ட வந்து அவரையும் கொல்லான்னு பார்த்திருக்கு. ஆனா என்னமோ தெரியல, மினோகிஷியை பார்த்தோன்ன நீ ரொம்ப கியூட்டா இருக்கே, எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நல்லா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அது பயங்கரமா மாறி என்னமோ தெரியல, உன்னை எனக்கு கொல்லவே தோணல, என்ன இங்க பார்த்தங்கிறத யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவருக்கு பாய் காமிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருச்சு. இவரும் எப்படியோ தப்புச்சோன்னு சொல்லி அடுத்த நாள் கிளம்பி அவரோட ஊருக்கே போயிட்டாரு. ஊருக்கு போன இவருக்கு பேயை பார்த்த பயத்துல ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இவர் நார்மலா அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு அழகான பொண்ணை இவர் பாக்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட பேர் யூகி. யூகிக்கு ஸ்னோன்னு அர்த்தம். யூகிக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அவளோட ரிலேட்டிவ்ஸ் தேடி தான் அவள் டிராவல் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்ட மினோகிச்சி, நீ எதுக்கு ரிலேட்டிவ்ஸ் தேடி போற, நம்மளே ரிலேட்டிவ்ஸ் ஆயிரலாம்னு சொல்லி யூகியவே கல்யாணம் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷத்துக்கு இவங்க சந்தோஷமா 10 குழந்தைகளோட இருந்தாங்க. அப்பதான் ஒரு நாள் நைட்டு இவர் யூகியை பார்த்துட்டு, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு
வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு. அந்த கனவுல பனியிலிருந்து ஒரு பேய் வந்து நான் கியூட்டா இருக்கேன்னு சொல்லுச்சு அப்படின்னு இவர் சொன்னப்போ இவரோட வைஃபான யூகி பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த பனியிலிருந்து வந்த பேயான யூகியோனோவா மாறிட்டாங்க. நம்மளோட சீக்ரெட் ரிவீல் பண்றானா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பை மாதிரி இத்தனை நாள் இந்த பேய் இவர் கூடயே இருந்திருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு இவர் முதல் முறையா அந்த சீக்ரெட் ரிவீல் பண்ணிட்டாரு. இதனால செம டென்ஷன் ஆகி அந்த பேய் இவரை கொல்லான்னு நினைச்சிச்சு. ஆனா கொன்னுட்டா யூகியோனோட குழந்தைகளுக்கு அப்பா இல்லாம போயிடுங்கிற ஒரே காரணத்தினால இனிமே என்னை பத்தி அவன் கிட்டயாச்சும் சொன்னீனா உன்னை தேடி வந்து கொல்லுவேன். அதே மாதிரி நீ பண்ண தப்புக்கு நம்ம 10 குழந்தைகளும் நீ தான் தனியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு யூகியோனோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் யூகியோனோவை அவர் பார்க்கவே இல்லை. இந்த யூகியோனோட ஆரிஜினா என்ன சொல்றாங்கன்னா மூணுல இருந்து ஒரு பிரின்சஸ் பூமிக்கு வந்ததாவும் அப்படி வந்தவங்களுக்கு திருப்பி மூணுக்கு போக வழி தெரியாம இங்கேயே சுத்திட்டு மனுஷங்களை கொண்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு கதை இருக்கு. நான் டோரிமான்ல ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு டிவைஸை வச்சு டோரிமான் பேய்களெல்லாம் வர வச்சு நோபிட்டாக்கு ஹெல்ப் பண்ணுவான். டோரிமான் மட்டும் இல்லாம நிறைய அனிமேல நீளமான கழுத்தோட ஒரு பேய் இருக்கும். இது என்னடா பேய் பார்க்கவே காமெடியா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தப்பதான் அந்த பேயோட பேரு ருக்கு ருக்குபின்னு தெரிய வந்துச்சு. இதோட கதை என்னன்னா பழங்காலத்துல இந்த ஜப்பான்ல நைட் நேரத்துல எந்தெந்த பசங்கள்லாம் போறாங்களோ அவங்க பின்னாடி பெரிய கழுத்தோட ஒரு பொண்ணு வந்து அவங்கள கொன்னு அவங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவா. இதுதான் ருக்கு ருக்குபியோட கதையா சொல்லப்படுது. ஒரு பொண்ணு போய் பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட கழுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளரும். அப்படி ஒரு கட்டத்துல அவங்க கழுத்து பயங்கரமா பெருசாகி அவங்க முழுசாவே ருக்கு ருக்குபியா மாறிடுவாங்க. இப்படி மாறுறவங்களுக்கு மனுஷங்களோட ரத்தம் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்க பகல் நேரத்துல நார்மலான பொண்ணா தான் இருப்பாங்க. ஆனா நைட் ஆயிடுச்சுன்னா மட்டும் இவங்களோட கழுத்து பெருசாகி போற வர பசங்களெல்லாம் பிடிச்சு அவங்கள கொன்னு அவங்களோட ரத்தத்தை குடிச்சிருவாங்க. ஒரு தடவை ருக்கு ருக்குபியா மாறிட்டா திருப்பி அவங்களால மனுஷங்களா மாறவே முடியாது. சின்ன பசங்களெல்லாம் பயப்படுத்தி எப்பயுமே யார்கிட்டயும் பொய் பேசக்கூடாதுன்னு புரிய வைக்கதான் இந்த மாதிரி கதையை உருவாக்கி இருக்காங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மழை காலத்துல டிராவல் பண்ணி போறவங்க கையில ஒரு குழந்தையோட ஏதாச்சும் பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடிடுன்னு ஜப்பான்ல சொல்லுவாங்க. கை குழந்தையோட மலையில ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்து ஓடுன்னு ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா ஏன்ஷியன் ஜப்பான்ல ஒரு டிராவலர் இருந்திருக்காரு. அவரோட பேர் எங்கேயுமே கரெக்டா குறிப்பிடல. வேணா இந்த வீடியோக்காக அவரோட பேரு கணேஷ்னு வச்சுக்கலாம். கணேஷ் சம மலையில வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தப்போ தூரத்துல அவரு பொண்ணு கை குழந்தையோட நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாரு. கணேஷ்க்கு ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப அதிகம். அதனால அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போயிருக்காரு. கிட்ட போனோன்னு அந்த பொண்ணாவே கணேஷ் கிட்ட வந்து என் குழந்தைய மட்டும் கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கா. இவருக்கும் ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப இருந்தனால நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கையில வச்சுட்டு மலையில நின்று இருந்திருக்காரு. டைம் ஆக அந்த குழந்தையோட வெயிட் அதிகமாயிட்டே போயிருக்கு. கணேஷால அந்த குழந்தைய தூக்கவே முடியல. என்னடா இந்த குழந்தை இவ்வளவு வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்துட்டு குழந்தைய பார்த்தா அதுக்குள்ள குழந்தையே இல்ல, நிறைய கல்லுங்க தான் இருக்கு. இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த ரோட்ல குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்டே இருக்கு. கணேஷும் பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போல இருந்து அவருக்கு ஃபுல்லா பேட் லக்கா தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அவர் செத்தே போயிட்டாரு. அங்க வந்து நின்ன அந்த பொண்ணு தான் உபாமின்னு சொல்லுவாங்க. இந்த உபாமி எதுக்கு கணேஷ் மாதிரி அப்பாவிகளுக்கு எல்லாம் பேட் லக் கொடுக்குதுன்னா இவங்க ஒரு காலத்துல பிரெக்னன்டான பொண்ணா இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க மலையில போயிட்டு இருந்தப்பவே இவங்களுக்கு பெயின் வந்துருது. குழந்தைய சேஃபா டெலிவரி பண்ணிட்டு இவங்க இறந்துட்டாங்க. நம்ம குழந்தைய மட்டும் இங்க விட்டுட்டு நம்ம செத்துட்டோமேங்கிற ஒரு கோவத்துல தனியா போற வரவங்க எல்லாம் பிடிச்சி இவங்க பேட் லக் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா என் குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கும்போது எனக்கு வேணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நடந்து போயிடணும். இந்த கதை கேட்கவே ரொம்ப சில்லியா இருக்கு. ஆனா அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி எல்லாமே இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் பத்தி வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதனால லைக் போட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.